எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியா ஆப் வந்து இந்தியாவில் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மாதிரியான எல்லா விதமான சோஷியல் ஆப்பை வந்து இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த எலிமெண்ட்ஸ் ஆப்பில் உள்ள ஃபீச்சர்ஸ் என்ன, மேலும் இந்த ஆப்பில் உள்ள பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன போன்ற எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்போட டவுன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ முதல்ல இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். பாட்டம் சைடில் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இதை டேப் பண்ணி முடிச்ச உடனே லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். அதாவது இது கண்டென்ட் லாங்குவேஜ் கிடையாது, ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் லாங்குவேஜ் தான். ஸோ இதில் தமிழ் செலக்ட் பண்ணால் சரி, இங்கிலீஷ் செலக்ட் பண்ணால் சரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ட்ரி கோடு கேட்கும். ஸோ உங்களுக்கு என்ன கண்ட்ரி இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்தியா இருக்கிறதுனால இந்தியாவிலே செலக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட், அதாவது அடுத்தது அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்த உடனே ஓடிபி வரும். ஸோ இந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிது. அதாவது லாகின் பண்ண என்னால் முடியல. ஸோ மறுபடியும் எத்தனை டைம் வந்து என்னோட ட்ரை பண்ணி பார்த்தாலும் எரர் காட்டிகிட்டே இருந்துச்சு. குறிப்பாக வந்து இந்த ஆப்போட கோடு கூட காட்ட ஆரம்பிச்சிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரிய எரர் இந்த ஆப்போட ஸ்டார்டிங்லேயே என்னால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சுது. மறுபடியும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் வந்து லாகின் ஆச்சு. ஸோ லாகின் ஆகும்போது முதல்ல வந்து என்னோட நேம் கேட்குது, கடைசி நேமும் கேட்கு, அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர், இது போக பாஸ்வேர்ட் மாதிரி சில டீட்டெயில்ஸ் கேட்கு. முதல்ல வந்து நம்ம அந்த ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணலாம். ஸோ டேப் பண்ண உடனே பெர்மிஷன்ஸ் கேட்கும் ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ரீசைஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீசைஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ இதை வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ அடுத்து அப்படிங்கிற பட்டன் கொடுத்த உடனே மறுபடியும் எரர் ஆரம்பிக்குது. அதாவது மறுபடியும் வந்து நெட்வொர்க் சரியில்லை அல்லது வந்து இணைக்க முடியலங்கிற மாதிரி திருப்பி எரர் வந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்தே அவங்க சர்வர் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் லாகின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு வேளையாக கஷ்டப்பட்டு லாகின் பண்ணி மறுபடியும் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்குது. எலிமெண்ட் சைட்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜை ரீட் பண்ணலாம். அடுத்ததாக வந்து ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்க்கு பாட்டம் சைடில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இல்லை போயிட்டீங்கன்னா முதல்ல உங்கள் நேம் காட்டும். ஸோ அந்த நேம் வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சில பேசிக்கான செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதுலேயும் வந்து திருப்பி எரர் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரொஃபைல் பிக்சர் காணாம போயிட்டு. ஸோ அதுக்காக மறுபடியும் வந்து நான் ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ண பிறகு தான் ப்ரொஃபைல் பிக்சர் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறது தெரில. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாட்டம் சைடில் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. அது குறிப்பாக வந்து என்னோட ஊர் என்ன, அது போக வந்து நான் என்னெல்லாம் வேலை பார்க்குறேன், என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அது மாதிரியான சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது. ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு வேளை ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபில் பண்ணலாம். குறிப்பாக நீங்கள் எங்கே வேலை பார்க்கிங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல படிச்சிங்க, டேட் ஆஃப் பர்த் மாதிரியான டீட்டெயில்ஸும் கேட்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் செட்டிங்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்குது. இது போக வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அக்கௌண்ட் டெலிட் பண்ணுற மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இமெயில் கூட என்டர் பண்ணலாம். அடுத்ததாக ப்ரைவசி செட்டிங்ஸ்குள்ளே பார்க்கணும். கண்டிப்பாக இதுவும் பார்க்க வேண்டிய விஷயம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ்குள்ளே போகும்போது வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து யார் பார்க்க முடியும், நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து யார் பார்க்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் யார் பார்க்கலாம், அது போக நமக்கு யாரெல்லாம் மெசேஜ் பண்ண முடியும், பல விதமான ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வழக்கமாக ஃபேஸ்புக் மாதிரியே வந்து எனேபிள் பண்ணிக்கிட முடியும். மூணாவது ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷன் செட்டிங். ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்படி வரணும், எதுக்கு வந்து வரணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இது எனேபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல வந்து நோட்டிஃபிகேஷன் எனேபிள் அல்லது டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுமாதிரி நாலாவது ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து மீடியா செட்டிங்ஸ், அதாவது வாட்ஸ்அப் மாதிரியே மீடியா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணணுமா மாதிரி கேட்கும். ஸோ இதில் நான் ஆட்டோ டவுன்லோட் கொடுத்துருக்கேன், தேவையில்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான சில விதமான செட்டிங்ஸ்லாம் இருக்குது. குறிப்பாக வந்து கான்டாக்ட் வந்து ஆட் பண்ணணும், அதாவது ஃபோன் புக் வந்து ஆட் பண்ணுங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இங்கே மறுபடியும் எரர் இருக்குது. அதாவது ஃபோன் புக் வந்து சிங்க் ஆகவே மாட்டேன்ட்டு. ஸோ அதுக்கும் ரொம்ப நேரம் போராடி தான் சிங்க் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஹோம் பேஜுக்குள்ளே வாங்க. இப்போ இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டிங்கன்னா முதல்ல நியூஸ் பண்ணுறதுக்காக வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நியூஸ் வந்து ரீட் பண்ணுறதுக்கு சில டிஃப்ரெண்ட்டான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அது தேவையில்லை. ரெண்டாவது கேட்டகரிக்கு வருவோம். இப்போ ஃபீட்ஸ், அதாவது நம்ம ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுற மாதிரியே வந்து மெசேஜ் பண்ண முடியும். டாப்பில் உள்ள இந்த ப்ளஸ் அப்படிங்கிற ஐக்கான் ஒன்று தெரியும். ஸோ இந்த ஐக்கான் டேப் பண்ணிங்கன்னா போஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா இந்த டிஸ்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதாவது பப்ளிக்காக யாரெல்லாம் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்களோ அந்த போஸ்ட்லாம் பார்க்குறதுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது கூட இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஐ மீன் பாட்டம் சைட் போக பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஃபேஸ்புக் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், இது ஒயிட் கலரில் இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுற மாதிரியான எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் ஒவ்வொரு போஸ்ட்லையும் இருக்குது. நியூஸ், வீடியோஸ் மாதிரியான பல விதமான டீட்டெயில்ஸும் இதில் வந்து அப்லோட் பண்ண முடியுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரியான டிசைன் வந்து பண்ணியிருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம வந்து போஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ போஸ்ட் பண்ணுறதுக்கு டாப்பில் உள்ள ப்ளஸ் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போ பாட்டம் சைடில் டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுறதா இருந்தால் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரியே.
அது போக வந்து நம்ம போஸ்ட் வந்து யாரெல்லாம் பார்க்கலாங்கிற மாதிரி ப்ரைவசி செட்டிங் செட் பண்ணலாம். இது போக நம்ம வந்து மீடியா ஆட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ ஆட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லிங்க்ஸ் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ண நினச்சா கூட ஷேர் பண்ணலாம். ஸோ லிங்க்ஸ் வந்து ஒன்ஸ் ஆட் பண்ண பிறகு கீழே வந்து ப்ரிவ்யூ வந்து உங்களால் இந்த மாதிரி பார்க்க முடியும். ஸோ லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது பாசிட்டிவான விஷயம் தான். ஆனால் 1-2 இடத்துல வந்து இந்த போஸ்ட் ஷேர் பண்ணும்போது எரர் காட்டுச்சு, திருப்பி கொடுக்கும்போது அது வந்து போஸ்ட் ஆயிடுது. ஸோ மற்றபடி வந்து ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள் இல்லை, அந்த நெட்வொர்க் எரரை தவிர. ஸோ நெட்வொர்க் எரர் கண்டிப்பாக கடுப்பேற்றுற விஷயமாக இருக்குது. மேலும் நம்ம வந்து போட்ட போஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கும் இல்லை ஆப்ஷன்ஸ் கொடுக்காங்க. டாப்பில் உள்ள 3 டாட்டா வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எடிட், டிலீட், அப்படி இல்லைனா இந்த போஸ்ட்டை வந்து ஒன்றுமே செய்ய வேண்டாம்னா கேன்சல் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸும் இதில் கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரியான பலவிதமான செட்டிங்ஸ் மெனு இதில் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக வந்து நம்ம இதில் வந்து ஃபோன் புக் வந்து சிங்க் பண்ணணும். அப்போ தான் வந்து வாட்ஸ்அப் மாதிரியான இந்த கான்டாக்ட் வந்து உங்களுக்கு வந்து செட் பண்ண முடியும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கான்டாக்டை சிங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து டாப்பில் வந்து முதல்ல வந்து கிரியேட் நியூ குரூப் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது வாட்ஸ்அப்பில் குரூப் கிரியேட் பண்ணுற மாதிரியே ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ண முடியும். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு எனக்கு மறுபடியும் கான்டாக்ட்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிச்சு. அதாவது இந்த ஆப் வந்து பயன்படுத்துகிற அந்த கான்டாக்ட்ஸ் மட்டும் எங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதில் ஒரு கான்டாக்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மெசேஜ் அனுப்ப முடியும். ஸோ டேரெக்டாக டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிக்கலாம். அது போக வந்து ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறதுக்கும் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க பாட்டம் சைடில். ஸோ டேப் பண்ணிட்டீங்கன்னா மீடியாவை கேமரா, கேலரி, டாக்குமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோஸோ டாக்குமெண்ட்ஸோ நீங்கள் ஷேர் பண்ணலாம். 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் கேட்டுச்சு, எனேபிள் பண்ணேன். ஆனால் வாய்ஸ் மெசேஜ் என்னால் அனுப்ப முடியல. ஸோ அதுலேயுமே ஒரு எரர் இருக்குது. ஸோ இது மாதிரி பலவிதமான பக்ஸ் வந்து இந்த ஆப்பில் இருக்குது. நிறைய பக்ஸ் இருக்குது. ஸோ பக்ஸை கிளியர் பண்ணாமலே, குவாலிட்டி செக் பண்ணாமலே இந்த ஆப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல். இது போக கான்டென்ட் சஜஷன்ஸும் நமக்கு காட்டுது. அந்த சஜஷன்ஸில் சைடில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி கான்டென்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் போகிற மாதிரி போது ஆப்போசிட்டில் நம்பரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரியும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பை வந்து நம்ம துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாலும் வந்து இந்த ஆப்போட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வாழும் கலை, அதாவது ஸ்பிரிச்சுவல் லீடர் இருக்கார்ல ரவிசங்கர், அவர் தான் வந்து இதுக்கு ஓனர் மாதிரி தெரியுது. ஸோ மற்றபடி வந்து இது கவர்மெண்ட்டோட ஆப் கிடையாது. ஸோ ப்ரைவேட் ஆப் தான். ஸோ ஓவராலாக ஆனால் இந்தியாவுக்குள்ளே தயாரித்த ஆப்னாலும் இதில் வந்து நிறைய விதமான எரர்ஸ் இருக்குது. ஸோ எரர்ஸை மட்டும் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆப் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பாக வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமாக சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஆப்போட எரர் வந்து எப்போ கிளியர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். காரணம் வந்து ஓப்பன் பண்ணும்போதே அந்த அளவுக்கு எரர் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3ஆவது நாள் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து எரர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இந்த எலிமெண்ட்ஸ் ஆப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த போஸ்ட், அதாவது ஃபேஸ்புக் மாதிரியான போஸ்ட் வந்து போடுறதுக்கு இது நல்லாவே இருந்துச்சு. லிங்க்ஸ் மாதிரியான எல்லா விஷயங்களும் அதை அக்செப்ட் பண்ணிச்சு. ஸோ அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எதில் பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக சேட்டிங் பண்ணுறதுக்கு, கான்டெக்ட் தேடுறதா இருக்கட்டும், குரூப் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து டேரெக்டாக அந்த மெசேஜ் அனுப்புறதுக்கு வந்து அவங்க சிங்க் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் எல்லாத்துலையும் வந்து பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாகின் பண்ணுறதுக்கு குறிப்பாக ரொம்ப நேரம் எடுத்துக்கிடுது. ஸோ நான் வந்து 2-3 ஃபோனில் வேறு நம்பர்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படி இருந்தும் வேறு நெட்வொர்க்கில் இருந்து கூட இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இதுமாதிரி பல விதமான எரர் வந்து இந்த ஆப்பில் இருக்குது. குறிப்பாக சர்வர் கூட வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. காரணம் சர்வர் லோட் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ சர்வரோட லோட் கெப்பாசிட்டி வந்து இவங்க கூட்டி வச்சா மட்டும் தான் வந்து இது வந்து ஆப் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகும். மற்றபடி வந்து இது ஸ்லோவாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண இன்னுமே வந்து யூஸ் சேருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து படிப்படியாக ஸ்லோவாக இருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. யூஐ ஃபீச்சர்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஆப்பில் ப்ளஸ் பாயிண்டாக இருந்தால் கூட இப்போதைக்கு இந்த ஆப் வந்து சொல்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ ஒருவேளை ஃபியூச்சரில் அந்த லாகின் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் சேட்டிங் ப்ராப்ளம்லாம் வந்து சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த எலிமெண்ட்ஸ் ஆப் எப்படி வருதுங்கிறத. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த எலிமெண்ட்ஸ் ஆப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பயனுள்ள மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டவுன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் வரை நன்றி, வணக்கம்.